இந்தியாவிலேயேங்க முஸ்லீம் லீக்கு அடுத்தபடியாக ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்தே சொல்லாத ஒரு தலைமை உண்டு, இல்லாட்டி ஒரு கட்சி உண்டா டிஎம்கே மட்டும்தாங்க. ஹிந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில்லைங்கிறது ஒரு கொள்கை முடிவாகவே கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. இவர்கள் எப்படி இந்துக்களுக்கு நண்பராக இருக்க முடியும்? சரி, இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துக்கோங்க. இவ்வளோ சொல்கிறார்ல யார், சேகர் பாபு. திருப்பரங்குன்றத்தில் என்ன கோரிக்கை வச்சுட்டாங்க? மலை மேலே இருக்கிற ஒரு கல் தூண், தீபத்தூண், இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றணுங்கிறாங்க. சரின்ட்டு போக வேண்டியதானே? அங்கே பக்கத்தில் தர்கா இருக்குது, பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. எங்கே? அங்கேருந்து 15 மீட்டர் தொலைவில் தர்கா இருக்குது அப்படின்னு. சரி, தர்கா இருக்கிற இடத்துலேருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபத்தூண் இருக்குன்னா, தீபத்தூண் இருக்கிற இடத்துலேருந்து 15 மீட்டர் தொலைவில் தானே அது இருக்குது. ஆனால் அந்த தர்காவில் சந்தனக்கூடு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அதுக்கு மட்டும் எப்படி அலோவ் பண்ணீங்க? இப்போ அது மட்டும் சமூக நல்லிணக்கத்துக்கு பிரச்சனையை கொண்டுறதா? என்ன அர்த்தம் இல்லாத? ஆக்சுவலாக ஹிந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி, அவங்க 2 பேரும் யாரும் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறதே இல்லை. ஆனால் தன்னுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மையினரை தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, இல்லாட்டி ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கும் அவர்களை தொடர்ந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க தான் பகைமையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஜிஆர் சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்புலேயே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இதை எதிர்த்து தர்கா நிர்வாகமே ஒரு வழக்கம் போடலை, மேல்முறையீடு கூட தர்கா நிர்வாகம் செய்யலை, உங்களுக்கு என்னையா வந்தது? கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தானே தீபத்தை ஏற்றணும்னு இவங்க கோரிக்கை விடுறாங்க. ஆக்சுவலாக இது செய்ய வேண்டிய கடமையே அந்த கோயில் நிர்வாகத்துக்கு உண்டு. கோயில் நிர்வாகம் செய்ய வேண்டியது தானே.